அதெல்லாம் வேணாண்டா. அம்மட்டு தான் அபி ஊருக்கு போயிட்டா, இனி வரமாட்டாள. இப்போ என்னடா பண்ணுறது? அவங்க வேற காரில் போகிறாங்க, கிட்ட கூட நெருங்க முடியாது. எங்கடா போற? அண்ணா வண்டியை நிப்பாட்டுங்கண்ணா. அண்ணா அப்படியே இங்க விட்டுட்டு போங்க. வண்டியை நிப்பாட்டுங்கண்ணா. அப்படியே இங்க இறக்கி விட்டுட்டு போங்கண்ணா. விடி போடா. அண்ணா அப்படியே இறக்கி விடுங்க, நான் கூட்டிட்டு போறேன். டேய் கூட வராதடா, போடா. அக்கா அக்கா சொல்லுங்கக்கா. டேய் எங்கயாவது விழ போறடா, அங்கேயே நில்லு. ஊருக்கு போவானக்கா, அபி இங்கே இருக்கட்டுங்க. சூர்யா என்ன இது? எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியலையே. டேய் சொல்றாங்கல கேளுடா. சரி வண்டியை நிப்பாட்டுங்க. ப்ளீஸ் டா, போடா நீ வீட்டுக்கு. சூர்யா விடுங்க. கொஞ்ச தூரம் ஓடி வந்துட்டு முடியலன்னா திரும்பி போயிடுவான். ஐயோ பார்க்க பாவமா இருக்குல்ல. நான் சொல்றேன்ல சூர்யா, நீங்க அவனை கவனிக்காதீங்க. அண்ணா டேய் போடா. அப்படியே விடுங்கண்ணா. டேய் கீழே விழுந்துற போடா. அண்ணா அண்ணா அப்படியே விடுங்கண்ணா. டேய் நிறுத்துங்க நிறுத்துங்க நிறுத்துங்க, காரை நிறுத்துங்க. டேய் ஏன்டா இப்படி பண்ண? நான் என்ன பண்ணேன்? நீ தான் தூங்கிட்ட. நீ மட்டும் முழிச்சிருந்தா நான் கத்துன கத்துக்கு கார்ல இருந்து குதிச்சிருப்ப. வலிக்குதா? வலிலாம் இல்ல, ஹாப்பியா இருக்கு. ஹாப்பியாவா? ஆமா, நீ ஊருக்கு போலல, அதுக்காக தானே இவ்வளவு கஷ்டப்பட்டது. நான் இனிமே சிட்டிக்கு போக மாட்டேன். போனா நாங்க எல்லாரும் வந்து போஸ்ட்ல இடிச்சுக்கிட்டு ஹாஸ்பிடல்ல வந்து படுத்துக்குவோம். கபடி மேட்ச் நடக்காம இங்க இருந்து ஒரு இன்ச் கூட நகர மாட்டேன். ப்ராமிஸ்? ப்ராமிஸ். சூப்பர் அபி. டேய் எனக்கு ஒரு சந்தேகம். என்ன? எல்லா பசங்களும் கார் போகும்போது பேசாம தானே நின்னுட்டு இருந்தாங்க, நீ மட்டும் ஏன்டா கார் பின்னாடி ஓடி வந்த? நானும் நீயும் ஒண்ணு. புரியல. உங்க அம்மா விளையாண்ட கபடி டீம்ல தான் எங்க அம்மாவும் விளையாண்டாங்க. அம்மா உன்னை அன்னைக்கு அடிச்சு இழுத்துட்டு போனாங்களே அவங்களா? அவங்க எங்க பெரியம்மா. எங்க அம்மா உனக்கு தெரியும். யாருடா? அதோ இவங்களா? இவங்க தான். அத்தை. அபி, உன் ஆசை நியாயமானதுன்னு சாமி எனக்கு அடையாளம் காட்டிடுச்சு. என் புள்ள அடி வாங்கி எனக்கு புத்தி சொல்லி கொடுத்துட்டான். ஐ அம் சாரி அத்தை. சாமிக்கு இப்படி. அவனை விடு, அவன் தாங்கிப்பான். நான் உன் வழியை தான் நினைச்சிட்டு இருந்தேன். உதவி செய்யணும்னு வந்து நின்ன உன்னை உதாசீனப்படுத்திட்டோம்னு கவலைப்பட்டுட்டு இருந்தேன். நோ ப்ராப்ளம் அத்தை, நான் திரும்பி வந்துட்டேன். நீங்க ஓடி வந்து அபின்னு கட்டி பிடிச்சுக்கிட்டீங்க. ப்ராப்ளம் சால்வ்டு. இனி போக மாட்டேல? கபடி போட்டியில மெடல் வாங்காம போக மாட்டேன். நான் உனக்கு என்ன செய்யணும்? நாங்க உங்களுக்கு என்ன செய்யணும்? நம்ம ஊர் கபடி டீம் ரெடி ஆகிறதுக்கு ஆட்கள் வேணும் கபடி விளையாட. ரெடி? எப்படி? ஊர் முழுக்க தேடுவோம். கிடைக்கணும்ல? கிடைப்பாங்க. If you dream it, you can do it. கனவு காணுங்க அத்தை, நடக்கும். செல்லம்.